ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது சண்டே ஸ்பெஷல் இதுதான். சரிங்களா? கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அதான் எல்லாருமே நான்வெஜ்னு நினைப்பீங்க. நான்வெஜ் இல்லை, கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் கடாயை காய வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் கீரி வச்சு பச்சை மிளகா போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். மூட்டு கத்திரிக்காய் மாதிரி போடலாம். அது ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு எண்ணெயிலேயே கத்திரிக்காய் அப்படியே நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா வந்து முருங்கைக்காய் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரம் அப்படி எண்ணெயிலே அப்படியே காயட்டும். அதாவது நல்லா வதங்குச்சு அப்படின்னும் போது டேஸ்ட்டு வந்து நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கிட்டு அதை வந்து நான் வந்து கரைச்சி இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம், அதுக்கப்புறம் ரெண்டுமே அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் நான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு கூட்டி வச்சுட்டு அப்படியே குழம்பு ஒரு சைடு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இதுக்கு வந்து வெஞ்சனம் என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் ஆம்லேட்டுக்கு வந்து. அப்புறம் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோட்டு, அதுக்கப்புறமா வந்து தோசை தவாவில் வந்து அப்படியே வந்து ஆம்லேட் போட்டு எடுத்தும்போது அதாவது இந்த காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். என்னை கேட்டால் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் சொல்லலாம். சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப பிடிக்கும் ஆம்லேட்டு. இந்த புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்காக மட்டும் 2-3 கத்திரிக்காய் மட்டும் எடுத்து பொரிப்பும் பார்த்திங்களா, சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி போட்டு எனக்காக நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்காக நான் இன்க்ரீடியன்ட் வேணால் ஒரு நாள் நான் காட்டுறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சு சாப்பிட்றதெல்லாம். எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா மசாலா இதெல்லாம் போட்டு செஞ்சு அப்புறமா ரெடி ஆகிட்டு சாதம் வச்சு அந்த குழம்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. நல்லா கட்டியாகி சூப்பராக கலர் வந்து நல்லா கறிக்குழம்பு டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறமா ஒரு ஆம்லேட்டை வச்சு நான் பொரிச்சு வச்சு கத்திரிக்காய் வச்சு நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய், லவ் யூ டூ.